ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னா ஃப்ரெஷ்ஷாக ப்ராசஸ் பண்ணப்படாத ஹோல் ஃபுட்ஸு, நியூட்ரிஷன் ஃபைபர்லாம் எக்ஸஸாக இருக்க மாதிரி எடுக்கிறது தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட். இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டில் மொத்தம் 7 செக்ஷன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம என்ன சாப்பிட்லான்றத ஒரு லிஸ்ட்டாகவே நான் உங்களுக்கு தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தி ஃபேட்ஸ். இந்த டயட்டுக்குரிய ஃபேட் சோர்ஸை நம்ம இந்தந்த இன்க்ரீடியன்ஸ்லேருந்து தான் நம்ம உடம்புல எடுத்துக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மரச்செக்கு தேங்காய் எண்ணெய். இதை தான் நம்ம ஃபேட் சோர்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்திங்கன்னா மரச்செக்கு நல்லெண்ணெய். நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக ஹெல்த் ஓரியன்டாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்த ஃபேட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மண்டு, வால்நட்ஸ். இது ரெண்டுமே மேக்ஸிமம் எல்லா டயட்லேயுமே எடுக்கலாம். இதுலேயுமே இதெல்லாம் ஹோல் ஃபுட்டுன்றதுனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்லேயும் இதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஆல்மண்டு, வால்நட்ஸ். அடுத்த ஃபேட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவகேடோ ஃப்ரூட். அவகேடோ ஃப்ரூட்டை நம்ம ஏற்கனவே பாலியோ டயட்லேயும் பார்த்துருப்போம். அவகேடோ ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபேட் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்டு. அதை நம்ம தாராளமாக ஸ்நாக்காகவும் கன்சிடர் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கன்சியூம் பண்ணலாம். அடுத்த ஃபேட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும். நம்ம ஃபேட் சோர்ஸ் என்னென்ன கன்சியூம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு நல்லெண்ணெய். நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக டயட் ஓரியன்டாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். நட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்டு, வால்நட் எடுக்கலாம். ஃப்ரூட்டில் இருக்க ஃபேட் சோர்ஸ் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ எடுக்கலாம். அடுத்து சீட்ஸில் இருக்க ஃபேட் சோர்ஸ் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் சியா சீட்ஸும். இப்போது ஃபேட்டுக்குரிய செக்ஷன் முடிஞ்சு அடுத்து என்ன செக்ஷன் பார்த்துடலாம். அடுத்து தானியங்கள் பார்த்துடலாம். ஹோல் கிரைன்ஸ் என்னென்ன நம்ம கன்சியூம் பண்ணலான்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் ரைஸும் ப்ரௌன் ரைஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் நம்ம மில்லட்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். என்னென்ன மில்லட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பு, சாமை, வரகு, கேழ்வரகு, திணை, குதிரைவாலி. இதெல்லாம் மில்லட்ஸு. இதில் நம்ம ஓட்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டில் ஓட்ஸுமே இருக்குது, அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் செக்ஷன். ப்ரோட்டீன் நம்ம எந்தெந்த சோர்ஸ்லேருந்து கன்சியூம் பண்ணலாம் இந்த டயட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூங் தால், பாசிப்பருப்பு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா காராமணி, அதாவது பிளாக் ஐட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம இந்த டயட்டில் கன்சியூம் பண்ணலாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தூர்தால், துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, துவரம்பருப்பும் இதில் ப்ரோட்டீன் சோர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்து கொடுத்துருக்கிறது உளுந்து. உளுந்துமே நம்ம இந்த டயட்டில் கன்சியூம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ராஜ்மா, கொண்டக்கடலை. ராஜ்மானா கிட்னி பீன்ஸு, அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தாராளமாக எடுக்கலாம். பன்னீர் எல்லா டயட்லையுமே எடுக்கலாம், ஏன்னா அது நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ். அது கண்டிப்பாக பன்னீர் எடுக்கலாம். நான்வெஜ் ப்ரோட்டீன் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன், இது மூணுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டில் எடுத்துக்கலாம். நாலாவது செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுக்கலான்றத இப்போ பார்த்துடலாம். இதில் 2 கீரையை ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டயட்லையும் பார்க்குற மாதிரி முருங்கைக்கீரை கண்டிப்பாக கன்சியூம் பண்ணணும். ரெண்டாவது கொடுத்துருக்கிறது அகத்திக்கீரை. இந்த 2 கீரையும் நம்ம டெய்லியும் ஏதாவது ஒரு கீரை ஆல்டர்னேட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம டயட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவது. இது இல்லாமல் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் படிக்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கருணைக்கிழங்கு, கேபேஜ் அதாவது முட்டைக்கோசு, பூசணிக்காய், சுரைக்காய், கத்திரிக்காய், குடைமிளகாய், வெங்காயம், தக்காளி, புடலங்காய், பீட்ரூட்டு, முருங்கைக்காய், முட்டைக்கோசு, கேரட்டு, வெள்ளரிக்காய். இது இல்லாமல் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, இதை நம்ம கன்சியூம் பண்ணலாம். அடுத்த செக்ஷன் பழங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பழம் இதில் கன்சியூம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் கன்சியூம் பண்ணலாம், மாதுளம்பழம் கன்சியூம் பண்ணலாம், வாழைப்பழம் எடுக்கலாம், ஆப்பிள் எடுக்கலாம், கிரேப்ஸ் எடுக்கலாம், ஆரஞ்சு எடுக்கலாம், வாட்டர்மெலன் எடுக்கலாம், மஸ்க் மெலன் எடுக்கலாம், கொய்யாப்பழம் எடுக்கலாம், நாவப்பழம் எடுக்கலாம், பேரிக்காய் எடுக்கலாம். இதுதான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டில் நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். எத்தனை ஃப்ரூட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எது நமக்கு சீசனபிளாக அவைலபிள் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன மசாலா பொருட்கள் நம்ம எடுக்கலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எடுக்கலாம். மஞ்சள் தூள் தான்
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மஞ்சள் தூள் வந்து நீங்கள் ப்ராசஸ்டே கடையில் கிடைக்கிற மஞ்சள் தூள் பாக்கெட்டாக வாங்காமல் பசுமஞ்சள் வாங்கி நீங்கள் காய வச்சு அரைச்சிங்கன்னா அதோட பெஸ்ட்டான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சோர்ஸே உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் மென்ஷன் பண்ணுறதே மஞ்சளும் இஞ்சி மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இதை நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம ஃப்ரெஷ் சோர்ஸாக நம்ம வாங்கி நம்மளால் ப்ராசஸ் பண்ணி எடுக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ எஃபெக்ட் நமக்கு அதிகமாக நம்ம உடம்பு உள்ளே எடுத்துக்கும். கருப்பட்டி எடுக்கலாம், சுக்கு எடுக்கலாம், மிளகு, சீரகம், கருஞ்சீரகம், தனியா, வெந்தயம், ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய் எடுக்கலாம், ஆவாரம்பூ எடுக்கலாம். இது ஆவாரம்பூ ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆவாரம்பூ வச்சு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் ஒன்று ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டில் இருக்குது. அது வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் கன்சியூம் பண்ணோம்னா அது நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் பண்ணுன்றது ஒரு ரெசிபி இருக்குது. அது நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் நான் தரேன். அதே மாதிரி என்னென்ன பெவரேஜஸ் என்னென்ன கன்சியூம் பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இளநீர், அதாவது கோகோனட் வாட்டர் நீங்கள் நல்லா கன்சியூம் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் க்ரீன் டீ கன்சியூம் பண்ணலாம், மஞ்சள் பால் கன்சியூம் பண்ணலாம், மூலிகை டீ, துளசி, இஞ்சி, இப்போ நான் சொன்ன ஆவாரம்பூ, லெமனு, இது எல்லாத்துலேயும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டீ நம்ம கன்சியூம் பண்ணலாம். இப்போது இதில் 7 செக்ஷனுமே முடிஞ்சு. இதில் முக்கியமான இன்னொரு பார்ட் என்னென்ன சாப்பிடணுன்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். எதாவது அவாய்ட் பண்ணணுன்றதையும் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் டீப் ஃப்ரைடு ஸ்நாக்ஸு எடுக்கவே கூடாது, ப்ராசஸ்டு ஃபுட்டு எடுக்கவே கூடாது. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பேசிக் தம் ரூல். டீப் ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் எடுக்கக்கூடாது, ப்ராசஸ்டு ஃபுட்டு எடுக்கக்கூடாது. அதே போல் சுகரை பொறுத்த வரைக்கும் ஒயிட் சுகரும் ப்ராசஸ்டு சுகரும் அலோடே கிடையாது. மைதாவும் ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்குகிற எந்த மாவு பொருளுமே இதில் அலோடு கிடையாது. ஒயிட் ரைஸும் எந்த எக்ஸ்ட்ரீமான ஹை கிளிசமிக் இண்டெக்ஸ் உள்ள எந்த கார்போஹைட்ரேட் சம்மந்தப்பட்ட பொருட்களும் நம்ம இதில் எடுக்கக்கூடாது. அதிக ஃபேட் கண்டென்ட் உள்ள பால், சீஸு, இந்த மாதிரி விஷயங்கள் இதில் எடுக்கக்கூடாது. அதே போல் ப்ராசஸ்டு மீட்டும் இந்த டயட்டில் எடுக்கக்கூடாது. கெஃபின் அதிகமாக உள்ள பொருட்களும் ஆல்கஹாலும் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் உள்ள அஜினமோட்டோ பயன்படுத்துகிற எந்த விஷயத்தையும் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் இந்த டயட்டில் நம்ம எடுக்கக்கூடாத விஷயங்கள். இப்போது நான் கொடுத்த விஷயங்களை வச்சு நீங்களே வந்து ஒரு டயட் சார்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் சார்ட்டு நான் கொடுத்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்களே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ, லஞ்சுக்கோ, டின்னருக்கோ, ஸ்நாக்ஸுக்கோ நீங்களே ஒரு டயட் சார்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சாம்பிளாக ஒரு டயட் சார்ட் மட்டும் நான் இப்போ தரேன். காலையில் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் ட்ரிங்க்கு நம்ம காலையில் எடுக்கலாம். என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் வித் லெமன் அண்ட் டர்மரிக். வெதுவெதுப்பான தண்ணியில் மஞ்சளும் லெமனும் கலந்து நம்ம ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காக காலையிலே எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஆல்டர்னேட் டேஸில், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஹெர்பல் டீ எடுக்கலாம். நீங்கள் ஜிஞ்சர் டீயோ, நீங்கள் இல்லை லெமன் டீயோ, இல்லை துளசி டீயோ, ஆவாரம்பூ டீயோ, உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஹெர்பல் டீ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மில்லட் இட்லி ஆர் தோசை, சிறுதானிய இட்லி அல்லது தோசை, அது கூட புதினா சட்னி அல்லது தேங்காய் சட்னி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் ஆப்ஷன் வேணும்னா எக்கோ ஆம்லேட்டோ நம்ம எடுத்துக்கலாம். மார்னிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா ஒரு கை நிறைய ஆல்மண்ட்ஸு அல்லது வால்நட்ஸ் எடுக்கலாம். ட்ரிங்க் வேணும்னா ஒரு இளநீர் அல்லது ஹெர்பல் டீ நம்ம குடிக்கலாம். லஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரௌன் ரைஸ் அல்லது ரெட் ரைஸ் ஒரு கப் எடுத்துக்கலாம். நீங்கள் மூங் தால் அல்லது கொல்லை வச்சு ஒரு தால் மாதிரி செஞ்சு அதை நம்ம கிரேவியாக எடுத்துக்கலாம். மதியம் நீங்கள் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ஃபிஷ்ஷு அல்லது ஒரு 200 கிராம்ஸ் சிக்கன் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கப்பு வெஜிடபிள்ஸோ அல்லது ஒரு கப்பு கீரையோ நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஃபில்லிங்கான ஒரு லஞ்சாக இது தெரியல அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக தயிரில் சியா சீட்ஸு அல்லது ஃப்ளாக் சீட்ஸை நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அது ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சூப் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு அல்லது வேறு ஏதாவது ஒரு கீரை சூப் ஒன்று எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மக்கானா எடுத்துக்கலாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக. அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக ஏதாச்சும் வேணும்னா ஒரு பாயில்டு எக்கு, ஒரு வெஜிடபிள் சூப்பு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர், அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி நீங்கள் தாராளமாக அது ஒரு ஃபில்லிங்கான டின்னராக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஆப்ஷன் வேணும்னா சிக்கன் சூப்பு வித் அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது ஒரு வெஜிடபிள் நைட் எடுத்துக்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மஞ்சள் பால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கீ பாயிண்ட்ஸை ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மரச்செக்கு எண்ணெயை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் நல்லெண்ணெயாக இருந்தாலும் மரச்செக்கில் வாங்கி பயன்படுத்துங்க.
ரீஃபைன்டு சுகரு, ப்ராசஸ்டு சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டுக்குன்னு ஒரு சில மூலிகைகள் வந்து நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், இஞ்சி, பூண்டு. இதை நீங்கள் உங்கள் டயட்டில் எவ்வளோ இன்க்ளூட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு ஒரே வழி நம்ம தண்ணியை வந்து நிறைய குடிக்கிறது தான். இது நம்ம இருக்கிற எல்லா டீடாக்ஸையும் வந்து வெளியில் தள்ளும். அப்போது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2.5 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். டீப் ஃப்ரைக்கு பதிலாக நீங்கள் கிரில் பண்ணியோ ஸ்டீம் பண்ணியோ சாப்பிட்றது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்டில் கேளுங்க. இந்த டயட்டோ க்ராசரி லிஸ்ட்டோ உங்களுக்கு வேணும்னா நான் பிடிஎஃப்பில் கூட சென்ட் பண்ணுறேன். என்னை கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு ஒரு மேஜரான சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. மேலும் எனக்கு நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள நம்ம வீடியோஸில் டேக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.